ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வேறு தேவைச்சியாதா. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மெரினா பீச்சுக்கு போகிறோம். ஸோ நம்ம பாட்டுக்கு இப்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஜாலியாக ஒரு ஜாக்கிங் போகிற மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு மண்டை நடந்துட்டு பேசிகிட்டே போகிறது ஒரு தண்ணி சுகம் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போய்கிட்டே இருக்கும்போது இன்னும் நிறைய புதுசாக பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னே தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பேம்பு சேரு இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரை தானே பண்ணி ஆகணும். அதாச்சும் புதுசாக பார்த்தாலே நம்ம ட்ரை பண்ணிடணும். ஸோ அதனால நான் பாட்டுக்கு இங்கே உட்காந்துட்டு ஜாலியாக படுத்து பார்த்தேன். நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில, எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த சேர் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் படுத்துக்கிட்டு தனியாக அந்த பீச்சை இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மெரினா பீச்சை பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேட் ஆகிருக்கு. ஏன்னா இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க எனக்கே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு கடையில் நின்று ஒரு என்னது காலிஃப்ளவர் பஜ்ஜி அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஜூஸ் குடிக்கும்போது எங்கள் அம்மா எங்கே பார்த்தாலுமே இந்த ரிங்கிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரிங் கேமு அங்கே பார்த்தோன்னே அவங்க கண்ணு மாட்டிடும். ஸோ ஒரு கப்பு எடுக்கலைன்னா அவங்க விட மாட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா எடுத்துட்டாங்க. நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஃபெயில். அண்டு எங்கள் அம்மா இதை எடுத்துக்கிட்டாங்க. இந்த கேமை வின்னர் எங்கள் அம்மா. ஸோ எனக்கே தெரிஞ்ச விஷயந்தான். எங்கெல்லாம் பீச்சுக்கு போனோன்னா எங்கள் அம்மா ஏதாச்சும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்தது நம்ம கடல் பீச்சுக்கு வந்தோடனே நம்ம தண்ணியை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஸோ அது கூட நான் பாட்டுக்கு விளையாண்டிகிட்டு இருக்கும்போது திருப்பி வந்துட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டைம் ஆகிடுச்சி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃப்ளையர் ஜெட் மாதிரி பறந்துக்கிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு மைரா பாப்பா ஆரிஸுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பொம்மை வாங்கிட்டு இருந்தோம். ஸோ பொம்மை வாங்கிட்டு இருக்கும்போது நானும் பார்த்துட்டு இருந்தேன் ஏதாச்சும் எனக்கு நல்லா கிடைக்குமான்னு. நான் ஒரு பால் மட்டும் வாங்கிட்டேன். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே தான் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் குக் வித் கோமாளியில் ஒருத்தங்க இங்கே தான் பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் 3, 2, 1 நம்ம இப்போது ஸ்ட்ரெயிட்டாக எங்கே கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன். இங்கே தான் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு கடையில் நம்ம குக் வித் கோமாளின்னு ஒன்று அடித்தாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் ஃபிஷ் மார்க்கெட். ஸோ நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் நம்ம இப்போ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போய்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய கடை இருந்தது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க இருக்கணும். எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வெளியில் நின்று உட்காந்து சேல் பண்ணிவிட்டு பழக்கமாகிடுச்சு போல் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாமே சகஜம் தான். ஸோ நாங்கள் ஃபைனலாக எங்கே போகிறதுனே தெரியாமல் நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்கே பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நாங்கள் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் மீன் வாங்கியிருந்தோம். ஸோ நான் மீனுக்கு அவ்வளோவா ஃபேன் இல்லை. பட் சாப்பிடும்போது சூப்பராக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. ஸோ கடைசியில் நாங்கள் இந்த கடையில் தான் நாங்கள் வாங்கினோம். நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த கடையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் பாட்டுக்கு சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். அண்டு அவங்க அரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க என்னென்னமோ பண்ணிட்டுருந்தாங்க. எப்படி இந்த மீன் பர்ஃபெக்டாக வெட்டுறேன்னு தெரில. ஆனால் அவங்க சூப்பராக வெட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பார்சல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வேறு வீட்டை பார்த்துட்டு போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினச்சிங்கன்னா அப்படி தான் இல்லை. ஏன்னா இந்த ரோடுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குல்ல. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோ இப்போது இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ நான் யுவர் தாஃப் சுட்டிய தாஃப் அண்ட் நான் பாய்.